ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரியில் பார்க்க போகிற ஒரு கதை நேற்று பார்த்த ஒரு கதையினோட ஒரு இதுதான், ஒரு கண்டினியூவேஷன் மாதிரி. இன்றைக்கும் நம்ம மகாபாரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகாபாரதத்தில் நேற்று கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை நடந்தது இல்லையா? ஸோ அந்த கர்ணன் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இன்றைக்கி கர்ணன் ரொம்ப பெரிய குடைவள்ளல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யார் எது கேட்டாலும் அவரோட வாழ்நாளில் அவர் இல்லை அப்படின்னு சொன்னதே கிடையாதான். எது கேட்டாலும் கொடுத்துருவாராம். அதாவது ஒரு பழமொழி கூட இருக்குது, கார்த்திகைக்கு அப்புறம் மழை இல்லை, கர்ணனுக்கு அப்புறம் கொடை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கர்ணன் ஒரு சின்ன வயசில் ஒரு 1.5 வயசு குழந்தையாக இருக்கும்போது ரோட்டில் விளையாடிட்டு இருக்காராம். விளையாடிட்டு இருக்கும்போது அந்த சைடாக ஒரு ரிஷி போகும்போது இந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்கிறத பார்த்து வா 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 அப்படின்னு கூப்பிடும்போது இந்த குழந்தை ஜென்ரலாக என்ன பண்ணும், ஒன்று அழும் பயந்து, இல்லைனா வீட்டுக்கு ஓடி போயிடும். இதுதான் ஒரு குழந்தையோட மென்டாலிட்டி. ஆனால் இந்த குழந்தை என்ன நினச்சிக்கிறேன், வா வா அப்படின்னு அந்த ரிஷி கூப்பிடுறது ஏதோ கேட்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு அது கழுத்தில் போட்டுருக்கிற ஒரு மணியை எடுத்து அந்த ரிஷி கையில் இந்த கர்ணன் கொடுக்குறாராம். ஸோ இதை பார்த்து ரொம்ப வியந்து போன அந்த ரிஷி இவ்வளோ இந்த வயசுலேயே இவ்வளோ ஒரு கொடுக்குற தன்மை இந்த குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு என்ன பண்ணுறாராம், அவர் கர்ணன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாராம். ஆனால் கர்ணனோட உண்மையான பேர், அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராதேயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கதை என்னென்னா, அர்ஜுனன் எப்பயுமே கிருஷ்ணர்கிட்ட கேட்பாதான், கிருஷ்ணா நீ எப்போ பாரு கர்ணன் ரொம்ப கொடையாளின்னு சொல்கிறல்ல, இப்போ நான் அதை எப்படி நம்புறது, எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃப் வேணும்ல, அதுக்கு நீ எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணுறாராம், ஒரு நாளைக்கு அர்ஜுனனையும் கர்ணனையும் ஒரு காட்டுக்கு வர சொல்லி அங்கே 2 தங்க மலை, தங்கத்தால் செய்யப்பட்ட 2 மலையை அர்ஜுனனுக்கு 2 மலையும் கிருஷ்ணனுக்கு இவருக்கு கர்ணனுக்கு 2 மலையும் கொடுத்துட்டு, இது நாளைக்கு காலையில் இங்கே நான் பார்க்கும்போது இது உங்களுதாக இருக்கக்கூடாதுப்பா, இது யாருக்காவது நீங்கள் தானம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி என்ன ஆகுதுதான், அடுத்த நாள் கார்த்தால் 3 பேரும் அங்கே வராங்க. வரும்போது பார்த்திங்கன்னா கர்ணனோட 2 மலையும் அப்படியே இருக்குது, இன்னும் அவர் யாருக்கும் கொடுத்தாரா என்னன்னு தெரியல. மீன்வாயில் இவரோட மலை, அர்ஜுனோட ஒரு மலையை பார்த்தா 3/4 மலை காலி ஆகிடுது, 1.25 மலை தான் மிச்சம் வச்சுருக்காரு அவர். ஸோ கிருஷ்ணர் கேட்குறாராம், என்ன அர்ஜுனா பண்ண, 3/4 மலை காலி பண்ணிட்டேன், 1.25 தானே வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாராம். உடனே அர்ஜுனன் சொல்கிறான்னா, ஒன்றும் பண்ணல கிருஷ்ணா, நேராக ஊருக்கு போனேன், தண்டோரா போட்டேன், எல்லா மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கு எல்லாம் அறிவித்தேன், இங்கே 2 மலை இருக்குது, யார் எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், தடை இல்லைன்னு சொன்னால் அவங்கவுங்க எவ்வளோ அவங்களால முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 நாளில் மேக்ஸிமம் இதுவும் காலி ஆகிடும் கிருஷ்ணா, அவள் தான் நீ சொன்ன இதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு இவர் சொல்கிறாராம். உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாராம், கர்ணனை பார்த்து நீ என்ன பண்ண கர்ணா, ஒன்றுமே பண்ண மாதிரி இல்லை, அப்படியே இருக்கே அப்படின்னு கேட்டாராம். நான் வேறு ஒன்றுமே பண்ணல கிருஷ்ணா, நீ இந்த பக்கம் போனேன், அந்த பக்கம் 2 பேர் வழியில் போயிட்டே இருந்தாங்க, அவங்க 2 பேரையும் கூப்பிட்டேன், ஆளுக்கு ஒரு மலையாக கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். இப்போ இதுக்கும் அந்த மலைக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, நீ இது சம்மந்தமாக ஏதாவது கேட்கணுன்னா யாருக்கு நான் தானம் பண்ண பற்றியா, அவங்க 2 பேர் இப்போ இது 2 சொந்தம், அவங்கள கூப்பிட்டு நீ கேளுப்பா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீ வர சொன்னியே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கர்ணன் பதில் சொன்னாராம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கொடுக்கறதுல கூட எப்படி கொடுக்கணுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கார் கர்ணனா. ஆனால் அவர்கிட்ட அவ்வளோ இருந்தது, அவர் கொடுத்தாரு, அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இன்னையோட குட்டி ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.